அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களது ஜெபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் முன்கூட்டிய அறிவித்தலின்படி நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். அன்பானவர்களே, உங்களுக்காக ஒரு தொலைபேசி இலக்கத்தை தருகின்றேன். அவை ஜெபத்திற்கும் ஆலோசனைகளுக்கும் மட்டும், தனிப்பட்ட தொடர்புகளுக்கு அல்ல. அவை 0421397664 ஆஸ்திரேலியன் இலக்கம் 0421397664. இவைகளை நீங்கள் உங்கள் ஜெபத்துக்கும் ஆலோசனைகளுக்கும் என்னுடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் நேரத்தில் உங்களுடன் கதைக்க முடியும் என்பதை கதைத்து நாங்கள் ஊழியங்களை செய்ய முடியும். இவை ஊழியத்துக்காக மட்டும் இந்த நம்பர் பாவிக்கப்படுகின்றது, இந்த இலக்கம். அன்பானவர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானதும் அல்ல, அவை தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்துக்கும் மகிமைக்கும் உரியது. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளை டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய தனிப்பட்ட தேவைகள், அங்கலாய்ப்புகள் அனைத்தையும் அறிந்த கர்த்தாவே, அவைகளை ஆசீர்வைத்து கொடுத்தள்ளும். தெய்வகுமாரனை அவர்கள் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் அறிந்திருக்கின்ற தெய்வம். இந்த வேளையிலும் விசேஷமாக வெனசுவேலாவில் நடந்த பூமி அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக, தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் உள்ளத்தின் காயங்களை, ஆறா துயரங்களை நீர் மட்டும்தான் மீட்க முடியும். தெய்வமே, தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தெய்வகுமாரனே, இந்த வேளையிலும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தங்களுக்காக வருகிறோம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்தங்களுக்காக வருகிறோம். ஒரு சமாதானத்தை தாரும். இங்கே இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்கள், வயது சென்றவர்கள், வைத்திய சிகிச்சைகளை எடுக்கின்றவர்கள், சிறுவர்கள் யாவரையும் இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கட்டளையிடுங்கள். இந்த வேளையிலும் தேவகுமாரனை வைத்திய சிகிச்சைகள் எடுக்கும் பிள்ளைகளுக்காக, கீமோதெரப்பி எடுக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகின்றோம். கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் தாங்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும். நிகழ்ச்சியை கேட்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படும். தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக, தங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக, இந்த வாரத்தில் தங்கள் அனிவர்சரியை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக, நீர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை சுபீட்சமாய் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக நன்றி இயேசப்பா. கண்ணீருடனும் வேதனையுடனும் ஜெபிக்கும் பிள்ளைகளுடைய கண்ணீர்களையும் ஜெபங்களையும் கண்ணோக்கிப்பார். இந்த நிகழ்ச்சி முழுவதிலும் நீங்கள் பேசுங்கள் ஐயா. உம்முடைய பிரசுத்தாவின் அபிஷேகத்தினால் வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத படமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு அருளுவேன், பேசும் முன்னே நான் செவி கொடுப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அழகாக இங்கு 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது. ஆண்டவரின் வாக்கு. இன்று நம் அனைவருக்கும் தாவீது கோலியாத்தின் யுத்தம் உங்களுக்கு தெரியும். அது வேதத்தில் பார்த்திருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம். ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் அங்கு சென்றான்.
கோலியாத்து ராட்சருடன் யுத்தம் செய்தான் என்பதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த யுத்தம், கோலியாத்துடன் நடக்கும் யுத்தம், அங்கு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 1 சாமுவேல் 16இல் அங்கு யுத்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது. 17ஆம் அதிகாரத்தில் தாவீது சென்று யுத்தம் செய்கின்றார். இந்த தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பன் சிறுவன் வெண்ணெய் கட்டிகளை கொண்டு செல்வதற்காக சென்று யுத்தத்தில் ஈடுபட்டான் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். உண்மை என்னவெனில் வேதத்தின் முத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இது ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமாக வெளிப்படுத்திய ஒரு சத்தியம். வேதத்தின் ரத்தினங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சவுல் அரசன் ஆண்டவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்து கீழ்ப்படியாமல் அமலேக்கியுடன் யுத்தம் செய்கின்றான். அங்கு செல்கின்றான். அவர்களை சங்கரிக்கும்படி ஆண்டவர் கூறுகின்றார். சங்கரிக்கவில்லை, கொள்ளையின் மேல் விழுகின்றான். அந்த அமலேக்கியரின் சந்ததியில் வந்தவன் தான் ஆமான். ஆண்டவர் எஸ்தர் புஸ்தகத்தில் முழுவதுமாக சங்கரிக்கும்படி கூறியதை சவுல் கேட்கவில்லை. இதை வேதத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த யுத்தம் நடந்தது அங்கு கிறிஸ்துவுக்கு முன்பு 1050ஆம் ஆண்டில் அமலேக்கியருடன் சவுல் அரசனின் யுத்தம் நடந்தது. கிறிஸ்துவுக்கு முன்பு 40 ஆண்டுகளில் இந்த யுத்தம் நடந்தது சரித்திரம் கூறுகின்றது. 40 இருந்து 1025 ஆண்டுகளுக்குள் இந்த யுத்தம் நடந்தது. தாவீது எப்பொழுது பிறந்தார் பார்க்கும் பொழுது 1025 40ஆம் ஆண்டுகள் அந்த காலப்பகுதியில் தாவீது பிறந்தார் என்பது சரித்திரம் கூறுகின்றது. இது ஆண்டவரின் சரித்திர ஆதாரம். அங்கு எப்பொழுது சவுல் அரசன் ஆண்டவரின் சொல் கேளாமல் அமலேக்கியரை அவன் முற்றுகை போட்டு அவர்கள் ஆண்டவரின் சொல் கேளாமல் அவர்களை கொலை செய்யாமல் விட்டானோ, சங்கரிக்காமல் விட்டானோ, அப்பொழுதே ஆண்டவர் அவனை நிராகரித்தார் என்று இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சாமுவேல் மூலம் கூறுகின்றார், நீர் இஸ்ரவேலின் ராஜாவாய் இராதபடிக்கு ஆண்டவர் உம்மை புறக்கணித்தார், தள்ளிவிட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம். அந்த தள்ளிவிட்ட நேரத்தில் தாவீது பிறக்கின்றார். அங்கு மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கின்றோம். அங்கு எல்லாரும் இவரை பெற்றார், இவரை பெற்றார் என்று கூறப்படுகின்றது. ஆனால் தாவீதுக்கு மட்டும் அங்கு ஈசாய் தாவீது அரசனை பெற்றார். பிறக்கும் முன்னதாகவே தாயின் கற்பத்தில் அங்கு தாவீது உருவாக்கப்படுகின்றார். அங்கு ஆண்டவர் முன்கூட்டியே தாவீதை ஏற்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுது சவுல் கீழ்ப்படியாமல் போனானோ அப்பொழுதே அரசனாக ஆண்டவர் தாவீதை அங்கு ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களின் கூக்குரலுக்கும் ஜெபத்துக்கும் ஏற்றபடியாக தன் இருதயத்துக்கு ஏற்ற வண்ணம் தாவீதை ஏற்படுத்தினார். இது சற்று ஆச்சரியமாக இருக்கும். இது சரித்திரத்தின் ஊடாக நான் சென்று ஆண்டவர் எனக்கு பிரத்யட்சமாக கூறியதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். சவுல் கீழ்ப்படியாமல் போன அந்த நாட்களில், அந்த ஆண்டுகளில் தான் தாவீது அரசன் குழந்தையாக பிறந்திருக்கின்றார். எனவே
இன்று உங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆண்டவர் எவ்விதமாக கிரியை செய்கின்றார். அங்கு ஈசாக்கு பலியிடப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் ரெபெக்காள் பிறந்தால் ஆண்டவர் முன்கூட்டியே அனைத்து தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றார். இன்று உங்களுக்கு ஏற்ற துணை இல்லை, என் மகனுக்கு ஏற்ற துணை இல்லை என்று நீங்கள் கலங்குகின்றீர்கள். ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு. அன்பானவர்களே, இன்னும் ஒன்றை பார்க்க நான் சிந்திக்கின்றேன். அங்கு 5000 பேருக்கு அங்கு போஷணை வனாந்திரத்தில் ஆண்டவர் உணவு கொடுக்கின்றார். வனாந்திரம் 5000 புருஷர்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் போஷிப்பதற்கு ஆண்டவர் முன்கூட்டியே ஒரு சிறுவனை அங்கு ஏற்படுத்தி அங்கு அழைத்து வந்து ஆசீர்வதித்து 12 கூடைகள் நிறைய எடுக்கப்படுகின்றது. 5000 புருஷர்கள். இந்த பையன் அந்த 5000த்துக்குள் கணக்கிடப்படவும் இல்லை. அங்கு ஸ்திரீகள், பிள்ளைகள் ஏராளம். ஆயினும் அவர்களுக்கு போஜனத்தை இயேசு ஏற்படுத்தி இருக்கின்றார். தாவீது அரசன் பிறப்பதற்கு முன்னதாகவே ஏற்படுத்தியதைப் போல. அது மட்டுமல்ல, அங்கு ஆண்டவர் கூறுகின்றார் சீஷர்களை பார்த்து, இவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள். சீஷர்களுக்கு பசி, களைப்பு. ஆயினும் ஆண்டவர் அவர்களை பார்த்து, சீஷர்களுக்கு இவர்களுக்கு கொடுங்கள். மிகுதி கூடை எத்தனை எடுக்கப்படுகின்றது? 12 கூடைகள். ஆளுக்கு ஒரு கூடை. அதையும் நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. சீஷர்களுக்கு நீங்கள் வயிறார சாப்பிடுங்கள், தேவையான அளவு சாப்பிடுங்கள். உங்கள் தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றார். அன்பானவர்களே, இன்று பிரச்சனைகள் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றீர்களா? அங்கு 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்ரவேலின் அரசனும் யூதா அரசனும் மோவாபியருக்கு எதிராக யுத்தத்துக்கு செல்கின்றார்கள். அங்கு பலத்தவர்களாய் மோவாபியர் இருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் குதிரைகளுக்கு, யுத்த வீரருக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. ஆண்டவர் தண்ணீரை கட்டளையிடுகின்றார். அன்பானவர்களே, வனாந்திரத்தில் கீழ்காற்றிலும் அல்ல, அங்கு தண்ணீரை கட்டளையிடுகின்றார். தண்ணீர் வருகின்றது. அந்த தண்ணீரை இரத்தத்தை போல மாற்றி அவர்கள் இஸ்ரவேலின் யூதாவின் யுத்த வீரர்களும் குதிரைகளும் தண்ணீரை குடித்தது மட்டுமல்ல, தண்ணீரை போல மாற்றி அங்கு மோவாபியர் தங்கள் ஆயுதங்களை அற்றவர்களாக இஸ்ரவேலின் இராணுவத்திற்கு வரக்கூடியதாக வழி செய்து, ஒரு மாய ஜால வித்தை செய்து அவர்களை முறியடிக்கக்கூடியதாக ஆண்டவர் செய்தார். இன்று உங்களுக்கு எதிராக நடக்கும் யுத்தம் ஆண்டவருடையது. அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் மோவாபியரை மேற்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் ஆயுதங்களை களைய போட்டு அந்த தண்ணீரினால் அவர்கள் ஆத்துமாக்களை, தாகங்களை இஸ்ரவேல் மக்களுக்கும் குதிரைகளுக்கும் தீர்த்து அந்த தண்ணீரை இரத்தத்தை போல மாற்றி அவர்களை மேற்கொண்டார். இதுதான் நம் ஆண்டவர். இன்று நீங்கள் கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றீர்களா? இன்று சரீரத்தில் வியாதிகள், துன்பங்கள், வேதனைகள் மத்தியில் இருக்கின்றீர்களா? என் பிரச்சனைகளை தீர்க்க யாரும் இல்லை என்று கதறுகின்றீர்களா? ஆண்டவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகின்றார். இஸ்ரவேலுக்கு எதிராக வந்தவர்களை அவர் யுத்தம் செய்தார். ஆண்டவர் இன்று உங்களுக்காக அவர் யுத்தம் செய்கின்றார். அவரை நாடுங்கள். உங்கள் தீர்வுகளை ஆண்டவர் தீர்ப்பார். சிந்திப்போம், செயல்படுவோம். உங்களை ஆசீர்வதிப்பார்.